Hi and welcome to Sri Santosh channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோஸ் எதுவும் கேட்டல ஒரு சாரீஸ்க்கு எப்படி நல்ல ரிச் லுக் கொடுக்கிற மாதிரி டசல்ஸ் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கற வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட சில சாரீஸ்க்கு நான் இந்த மாதிரி போட்டுருக்கேன். நீங்களும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். வீட்ல கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல நம்ம கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அழகா நம்மளோட சாரீஸை இன்னும் கொஞ்சம் கிராண்டா லுக் காமிக்க முடியும். இந்த silk thread யூஸ் பண்ணியிருக்கேன். silk thread saree thread இதுகளை மட்டும் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு சிம்பிளான நீடில் வச்சு நம்ம அழகாக செய்யலாம். என்னோட ஒரு சில சாரீஸ்க்கு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி போடுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத காமிச்சிக்கிறேன். இதுக்கு silk thread, அதாவது நீங்கள் இந்த சாரீஸ்க்கு மேட்சாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் க்ரீனும் அந்த பர்பிள் கலர் பார்டருக்கு மேட்சாக எடுத்திருக்கேன். நீடில் வந்து கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கக்கூடிய நீடில் ஒன்று வாங்கிக்கோங்க. நார்மல் நீடில் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து saree thread, அந்த நாட் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். சிசர், ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. அதாவது இந்த த்ரெட்டை வந்து சுற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் நான். உங்கள்கிட்ட நல்ல திக்கான அட்டை இருந்தால் கூட இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாரியோட பல்லுவில் இந்த மாதிரி நான் ஓவர்லாக் மாதிரி லாக் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நார்மலாக நம்ம மடித்து தைக்கிற மாதிரி ஓரங்களை தைச்சிக்கிறணும். கொஞ்சம் கனமான வெயிட்டு உள்ள பொருளை தூக்கி அந்த சாரீ மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இழுக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நூல் வந்து 100 ஸ்டாண்ட்ஸை சுற்றிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல வந்து பஞ்சாக அந்த த்ரெட்டு அழகாக கிடைக்கும். இப்போ சுற்றிட்டு நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இதை இப்படியே நம்ம கோர்த்தோன்னா பிசுறு பிசுறாக சில நூல் வெளியில் வரும். அதுக்காக என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூவை தடவிட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா ஸ்டிக்காக ஒட்டிக்கிறோம். நம்ம கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை ஃபேப்ரிக் க்ளூ இல்லைன்னா ஒரு விரலில் தண்ணியை தொட்டு அந்த நூலில் தடவுனீங்கனாலும் அது பிசுறு இல்லாமல் ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஊசியில் கோர்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கோர்த்த நீடியில் வந்து கீழே கூடி எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ saree thread யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டாண்ட்ஸ் போட்டுக்கோங்க saree thread, அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். கீழே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே இருந்து பிடிச்சிட்டு ஒரு 2-3 சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக போட்டோம்னா தான் அந்த டசல்ஸ் வந்து அவுறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே கூடி இருந்து ஒரு விரல் நூல் வச்சுக்கிட்டு அப்படியே முடிச்சு போட்டுருங்க. நாட் போட்டுருங்க. ஒரு 2-3 நாட் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த saree த்ரெட்டுக்குள்ளேயே இந்த நீடியில் விட்டு கீழே எடுத்துருங்க. அப்போ வந்து த்ரெட்டு கீழே வந்துடும். இப்போ நம்ம ஈவனாக வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச லென்த் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு லாங் டசல்ஸ் பிடிக்கும்னா த்ரெட்டை லாங்காக விட்டுக்கோங்க. ஷார்ட் டசல்ஸ் பிடிக்கும்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஈவன் பண்ணிக்கிறலாம். ரொம்ப சிம்பிளான டசல்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். அது மாதிரி சாரியில் எந்தெந்த இடத்துல வரணுன்றதை டேப் வச்சு நீங்கள் அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாரியை கூட 4ஆக மடித்து இது மாதிரி வந்தால் போதும் அப்படின்னு கூட போட்டுக்கரலாம். இப்போ நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அந்த நூலை 2ஆக ஈவனாக மடிச்சுக்கிட்டு கீழ்கூடி விட்டு ஊசியை லைட்டாக அப்படி திருகுனிங்கன்னா அழகாக அந்த த்ரெட்டு வெளியில் வந்துடும். இப்போ அதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கிட்டேன் ஈவனாக. இப்போ மாதிரியே தான் saree thread நீடில் கோர்த்துட்டு கீழே இருந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் பிடிச்சிக்கோங்க. அந்த விரல்லையே அதை பிடிச்சிட்டு நல்லா ஒரு நீடில் வந்து ஒரு 2-3 தடவை விட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. டைட் பண்ணிக்கோங்க. ஒரு சாதாரண சாரியை கூட நல்லா நம்ம இந்த மாதிரி ரிச் லுக்காக வியர் பண்ணும்போது நல்லா இருக்கும், கிராண்டாக இருக்கும். ரொம்ப செலவும் கம்மி தான். ஒரு 20 ரூபா வந்து ஒரு silk threadோட விலை. நீங்கள் ஒரு 2 த்ரெட்டு வாங்கினீங்கன்னா கூட ஒவ்வொரு சாரீஸ்க்கும் ஒரு 2-3 சாரீஸ் மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் நல்ல கிராண்டாக ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டசல்ஸ், சாரீ டசல்ஸ் எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்றத ஃபீட்பேக் மறக்காமல் ஸ்ரீ சந்தோஷ் சேனல் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.